السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சுவாமிமலை கிளை சார்பாக இன்றைய உள்ளரங்கு பயண நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு பயனாக அற்புதமான ஒரு செய்திகளை உலகத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். நிரந்தரமற்ற வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் இந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே ஒரு நாள் மரணிப்போம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமதியில் கூறும் பொழுது கொண்டு கொண்ட அலைகாஃபான், இந்த உலகத்திற்குரிய அனைத்துமே ஒரு நாள் அழிந்துவிடும். அந்த அழிவு கண்டிப்பாக ஒரு நாள் நிகழ்ந்துடும். அந்த நாள் தான் இறுதி நாள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமதியில் பேசுகிறான். அப்ப இந்த உலகத்திற்குரிய எல்லா பொருட்களையும் அல்லாஹ் அழிப்பான். மானங்கள், பூமிகள், இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எல்லாவற்றையுமே அல்லாஹ் ஒரு நாள் அழிப்பான். அவனுக்கு இது எளிதானது. அது மட்டுமல்லாமல் சூர் ஊதப்பட்டவுடன் இந்த காரியம் நிகழ்ந்தது என்பதில் அல்லாஹ் தன்னுடைய திருமதியில் சிறப்பாக கூறியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கை அப்படின்னு ஏன் தலைப்பில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அல்லாஹ் சொல்றது இந்த உலகம், இந்த வாழ்க்கை இருக்கிற வீண் விளையாட்டு, இந்த வாழ்க்கை வீண் விளையாட்டு, வேடிக்கை என்று அல்லாஹ் சொல்றான். வீண் விளையாட்டு, வேடிக்கை என்று அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை எப்படி நாம் அமைத்திருக்கிறோம் என்றால், ஜீனத், அழகான முறையில் பார்க்கறது ரொம்ப கவர்ச்சியா, பார்க்கறது நல்லா அழகா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் மனிதனை கவர் பண்ணக்கூடிய வழியில ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய மாதிரி அல்லாஹ் என்ன செய்யலாம், இது படைத்திருக்கிறான். ஆனால் இது என்ன, இந்த உலகம் என்பது உங்களை ஏமாற்றிவிடும். அது மட்டும் இல்ல, மறுமைதான் உங்களுடைய வாழ்க்கை இருப்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அப்ப மறுமைதான் நிலையான வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும். அப்ப மறுமைதான் நிலையான வாழ்க்கை என்பது தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை நோக்கி நாம் ஆசைப்படுகிறோம், உலகத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம், உலகத்திற்காக கடினமாக உழைக்கிறோம், உலகத்திற்குரிய ஒவ்வொரு பொருளையும் அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்கிறோம். இவ்வளவும் செய்கிறோம் நாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அடைந்து கொள்வதற்காகவே நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் அப்படியே போய்விடுகிறது. ஆனால் மனிதன் ஒரு செய்தியை அறிந்து கொள்வதில்லை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு செய்தியை அறிந்து கொள்வதில்லை. என்ன அறிந்து கொள்வதில்லைன்னா, நமக்கு ஒரு மரணம் என்பது உண்டு. அந்த மரணம் எப்பொழுது வேணாலும் நிகழலாம், எந்த சூழ்நிலையில் நிகழலாம், அதற்கு வயது வரம்பு இல்லை என்பதை அறிந்தும் அறியாதவர்களாக, தெரிந்தும் தெரியாதவர்களாக நாம் அலட்சிய போக்கில் ஷைத்தான் நாம் நினைச்சுதான் மறக்கடிக்க வைத்து, நீ நிறைய நாள் இந்த உலகத்தில் வாழ்வ, உனக்கு இப்ப வயசு கம்மி தான், நீ இன்னும் எத்தனை நாள் இருப்ப அப்படின்னு ஷைத்தான் நம்ம உலகத்தில் ஊசலாட்டை போட்டு நம்மை மறக்கடிக்க செய்து நம்முடைய வாழ்நாளை ஒன்றுமில்லாத வாழ்க்கையாக நம்முடைய வாழ்நாளை கழிக்க வைத்து மறுமையில நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா வேலைகளும் அவன் செய்திருக்கிறான். இப்ப இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம். எப்படி வாழ்றோம்? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவரது குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை பொறுத்தவரையும் ஒரு கணவன், ஒரு மனைவி, அவருக்கான குழந்தை இருக்கிறது. அந்த கணவன் மனைவியிடத்திலே அன்பு, பரஸ்பரம், நேசம் இருக்கிறது. இந்த அன்பு, பரஸ்பரம், நேசம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கணவன் தன் மனைவிக்காக உழைக்கிறார், தன்னுடைய குழந்தைக்காக சம்பாதிக்கிறார், தன்னுடைய மனைவிக்காக நிறைய பொருட்களை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில, தன்னுடைய பிள்ளைகளுக்காக நிறைய பொருட்களை சேர்க்க வேண்டும் ஆசையில, அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான அழகான ஒரு வீடை கட்டணும் அப்படிங்கிற அந்த வேலைகளுக்காக பலவிதமான இன்னல்களையும் கஷ்டங்களையும் துன்படி கொடுத்து கொண்டு அவர் எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய மனைவி மக்களை விட்டு வெளிநாடுகளை சென்று உழைக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகளை விட்டுட்டு போய் வெளிநாட்டிற்கு சம்பாதித்து கஷ்டப்பட்டு
மனைவிக்கு நகைகளை வாங்கி கொடுக்கிறாரு, பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு. இது இப்படியே இந்த வாழ்க்கை என்ன செய்து போய் கொண்டிருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கை போகுது. இது அண்ணன் தம்பி, நம்முடைய சொந்த பந்தங்கள், தாய் தந்தையர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர் செய்கிறார். தாய் தந்தையர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்கிறார், அவர் செய்கிறார். இப்படியே காலம் என்ன செய்து ஓடுது. இந்த அளவுக்குனா அவர் உழைச்சி வருஷ கணக்கில் உழைச்சி சம்பாதிச்சு இது மாதிரி செய்யக்கூடிய வேலைகள்ல இறுதியாக ஒரு 60 வயது எட்ட பொழுது அல்லது ஒரு 70 வயது எட்ட பொழுது அவர் என்னத்தை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சம்பாதிச்சது ஒரு வீடு, ஒரு மனைவிக்கு கொஞ்சம் நகை, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நகை, அவ்வளவுதான். இதான் வாழ்க்கை. ஒரு 60-65 வயசுல சம்பாதிச்சுட்டு அவர் இறந்து விடுகிறார், மொத்த போயிடுறாரு. மொத்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் சம்பாதிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜோடி நகை, ஒரு வீடு, அவரது குடும்பத்துக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள், ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு வயல், இதுதான் அவர் சம்பாதிச்சதுடைய மொத்தமான லாபம், அவருடைய வருமானம். அப்படிதான் வாழ்க்கை. ஆனால் என்ன விளங்காமல் இந்த காரியங்களை செய்கிறோம், என்ன விளங்க வேண்டும் என்பதை அறிவதற்காக இந்த தலைப்பு நம்ம பேசுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான செய்தி. நம்மளை அல்லாஹ் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை படைத்த நோக்கம் இறைவனை வணங்குவதற்காகத்தான். அப்படிதான் தெளிவாக பேசுகிறான். வமா கலக்த ஜின்ன மின்சர் இல்லாயாவதும், மனித இனத்தையும் ஜின்ன இனத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைத்தேன். எதுக்கு படைக்கல? என்னை வணங்குவதற்காகத்தான் மனித இனத்தை படைத்திருக்கிறேன், ஜின்னத்தையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணியிருக்கான். அப்ப படைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா அல்லாஹ் வணங்குவது. அது குறிப்பாக நீங்க இந்த உலகத்துல வாழ்க்கை இருக்குல்ல, எவ்வளவு காலம் நீங்க வாழ்றீங்க, எவ்வளவு காலம் நீங்க வாழ்றீங்க, அந்த வாழ்க்கைய அளவு என்ன, இந்த வாழ்க்கையும் அதோட முடிவு மரணம் இருக்குதுல்ல, அந்த மரணத்துடைய அதன் முடிவு இருக்குல்ல, அந்த கால அளவும் எவ்வளவு நாட்கள் என்பதை யார் அறிந்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். சில பேர் பிறந்த குழந்தை சில மணி நேரத்தில் இறந்து போகும், சில குழந்தைகள் பிறந்த ஒரு சில மணி நேரத்தில் இறந்து போகும், சில குழந்தைகள் வயிற்றிலே இறந்து போகும், சில குழந்தைகள் 6 மாசம் கழிச்சு இறந்து போகும், சில குழந்தைகள் 5 வருஷம் கழிச்சு இறந்து போகும், சில பசங்க 10 வயசுல இறந்து போவாங்க. அப்புறம் வாலிப வயசு அடையும் போது 18-20 வயசுல குடும்பம் இறந்து போகும். 25 வயசு வாலிப வயசுக்குரிய ஒரு ஆண் மகன் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போவார். அப்ப என்னன்னா, ஒவ்வொருவரும் இறக்கக்கூடிய வயது வரம்பை யார் நிர்ணயம் செய்கிறார் என்றால் அல்லாஹ் தான் நிர்ணயம் செய்கிறான். அவருடைய முடிவு இருக்குல்ல, ஒரு பிறப்பு இருக்குன்னா அந்த பிறப்பிலிருந்து இறப்பு, அந்த இறப்பை நிர்ணயம் பண்ணது யாரு? இன்னைக்கு இந்த நேரத்துல இவர் பிறப்பார் அப்படின்னு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அவர் இறக்கக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல, அந்த நாளையும் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், முடிவு பண்ணி இருக்கிறான். எப்பொழுது கருவறையில் வயிற்றிருக்கும் போது அந்த 4 மாசம் 10 நாள் முடிந்ததுக்காக அந்த 5வது மாதம் தொடங்கின பிறகு அல்லாஹ் விதித்த அந்த விதி இருக்குல்ல, அவனுடைய உணவாதான் சரி, அவனை ஒரு நாள் வாழ்வான், நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற எல்லா விதமான அந்த விதிகள் இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்துவிட்டான். அப்ப எழுதி வைத்த இந்த உலகத்தை எவ்வளவு முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நமக்கு அந்த ரிசல்ட் எவ்வளவு எழுதி வைத்திருக்கானோ அதை அடைந்து கொள்ள முடியும். அப்ப எழுதி வைக்கப்பட்ட அந்த இறப்பு என்பது ஒரு காலக்கெடு என்பதை நம்ம என்ன செய்யணும், அதை அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனா அறிந்து வைத்துக் கொண்டு நம்ம இந்த உலகத்துல ஏதோ 10,000-கணக்கான கோடி ஆண்டுகள் இருக்க போறோம், பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் இருக்க போற மாதிரி நம்முடைய ஒரு தோரணை. சைத்தான் சொல்றான், நீ பல ஆண்டுகள் இருப்பா, இந்த உலகத்துல ஜாலியா சந்தோஷமா இருப்பா, உனக்கு எந்த பிரச்சனை இல்லப்பா, நீ மட்டும் நல்லா சம்பாதி, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்ல மனிதர்களோடு இரு என்று சைத்தான் சொல்றான். அப்படி வாழ்ந்து அப்படியே இருந்துட்டே அப்படின்னு சொன்னான். சைத்தான் ஊசல் அட்டி ஏற்படுத்தினான். அல்லாஹ் என்ன சொன்னான்னா, உங்களுக்காக ஒரு காலக்கெடு இருக்கு, அந்த காலக்கெடு ஒரு வினாடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அந்த வினாடி வந்துவிட்டால் நான் அவர்களுக்கு கொடுத்த அந்த காலக்கெடுவை அவன் உயிரை நான் கைப்பற்றி விடுவேன். அப்படி என்னன்னா, காலக்கெடு நமக்கு தெரியாது. அது இந்த வாழ்க்கையும் மரணமும், இந்த வாழ்க்கை இருக்குல்ல,
வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு 30 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா அல்லது 3 வருஷமா அல்லது 10 வருஷமா 50 ஆண்டுகளா 60 ஆண்டுகளா இல்ல, இந்த வாழ்க்கையும் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மரணம் இருக்குல்ல, அந்த மரணம் வாழ்க்கையும் மரணத்தையும் நாம் உங்களை சோதிப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறோம், ஏற்படுத்தியிருக்கிறோம். அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஸ்ஸா. சூரத்துல் முல்க்ல பேசுறான், இந்த வாழும் இந்த வாழ்க்கையும் மரணமும் உங்களை யார் நற்செயல் புரியக்கூடிய என்பதை, யார் அங்கு சுவாமிகாத்து சிறந்தவர் செய்யக்கூடிய என்பதை சோதிப்பதற்காகத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார் அல்லாஹ் சொன்னான். அப்ப வாழ்க்கையில் மரணமும் நீங்க நல்ல செய்ய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்துல யார் நல்ல செய்வார்களோ அவருக்காக சோதனைக்காக படைத்திருக்கிறது என்று அல்லாஹ் பேசுறான், டிக்ளேர் பண்றான். சரிங்களா? அப்ப இதெல்லாம் தெரியுது, அல்லாஹ் வணங்குவதற்காக நல்ல அமல் செய்வதற்காக தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி ஒரு பரீட்சை இருக்குது. ஒரு 3 மணி நேரம் பரீட்சை அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல பரீட்சை எக்ஸாம் எழுதுறோம், 10th ஆனாலும் +2 ஆனாலும் காலேஜ் ஆனாலும் ஒரு 3 மணி நேரம் என்னது பரீட்சை இருக்குது. அந்த பரீட்சை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 3 நேரத்துக்கு பரீட்சை முடிக்கணும், அந்த 3 நேரத்துக்கு பரீட்சை முடிஞ்சு போயிடும். இப்படிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய ஆரம்பத்திலிருந்து இறப்பு வரை இருக்கக்கூடிய எக்ஸாம் ஹாலில் நாம் செய்ய வேண்டிய அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி நமக்கு தெரியும், பதில் நமக்கு தெரியும். அந்த கேள்வி தெரியும், நமக்கு பதில் தெரியும். அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி பதிலை நாம் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்நாள்ல நடைமுறைப்படுத்திட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், பாஸ் ஆகிடலாம், வெற்றி அடைஞ்சிடலாம், எங்க சொர்க்கத்திற்கு போய்விடலாம். ஆனால் அல்லாஹ் கொடுத்தது எக்ஸாம் ஆக எக்ஸாமே தூக்கி போட சின்னது எக்ஸாம் என்னது மத்த நோக்கத்துக்கு எக்ஸாம் போட போட்டாச்சு. அது கேள்வியா இருக்குது, பதில் இருக்குது, என்னது இதான் கேள்வி இதான் பதில், ரெண்டுமே என்னது ஒழுங்கப்பட்டுச்சு. இப்ப இது கேள்வி இது பதில், ரெண்டுமே நம்ம கையில இருக்குது. கேள்வி பார்த்தாச்சு, பதில் பார்த்தாச்சு, ஈஸி, ரொம்ப ஈஸி. என்னது கேள்வி கையில இருக்குது, பதில் கையில இருக்குது. இது கேள்வி கேட்ட பிறகு என்னது இதை பார்த்து நம்ம பதில் ரெடியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியுது. இந்த பதிலை நாம் எழுதினா பாஸ் ஆகிடும். ஆனா நம்ம என்ன செய்யணும், இந்த கேள்வியை அழைச்சி படிக்கிறோம், இந்த பதிலையும் அழைச்சி படிச்சு குப்பளத்துக்கு போட்டுட்டு வேற வேலை என்ன செய்யறோம், ஈடுபடுறோம். அந்த வேற வேலை தான் இந்த உலக வாழ்க்கை, உலக சந்தோஷம், இந்த கவர்ச்சிகரமான வாழ்க்கை, இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கை என்னது, இந்த வாழ்க்கை தான் என்பது எது, இதுல ஏன் நம்முடைய வாழ்க்கை என்னது போயிருக்கு நமக்கு தெரியுது. இப்படிதான் என்பது நமக்கு தெரியுது. ஆனால் அதை வளர்ந்து விட்டு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய செய்திகள்ல கவனமாக கேளுங்க. மரணம் என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு முடியல, உடனே இறந்து போயிட்டாங்க. எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு 15 நிமிஷம் நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. பக்கத்தில் தான் பெண்மணி. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப மரணத்துக்கு நேர காலம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளும். அல்லாஹ் விதித்தது நடக்கும். இப்ப செய்திகளுக்கு உள்ள ஒன்று, இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய திருமலைக்கு சொல்லுவான், நான் இந்த பூமியில் இவ்வளவு காலம் வசித்தேன், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். நான் இந்த உலகத்தில் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழ்ந்து சொன்னேன். ஒவ்வொரு அடியாரும் மறுமை நாளில் நான் எவ்வளவு இருந்தேன், அல்லாஹ்விடத்தில் பேசும்போது நான் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் பாதி இல்லை, சில மணி நேரங்கள் தான். என்னது சில மணி நேரங்கள் தான் வாழ்ந்திருக்கிறேன். அப்ப என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க 100 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல மறுமையில் நான் எடுத்து விடுவான், ஒரு சில மணி நேரங்கள் தான் வாழ்ந்ததாக பேசப்படும், நம்மளே பேசுவோம். இது ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு தடவை ஆலியா என்ற ஒரு வழியாக ஒரு திருவழியாக போவாங்க. இந்த ஆலியா என்ற திருவழியாக போகும்போது அங்க ஒரு காது சிறுத்தை, காது சுருங்கி இருக்குல்ல, பார்க்கறதுக்கு கேரளா காது
போன ஆடு செத்து கிடக்குது, இதனுடைய மதிப்பு என்ன கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இதுக்கு மதிப்பா? இது ஆல்ரெடி உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஆடு பார்த்தா கேட்கலாமா? கால் சுய வாயா இருக்கும், இதுக்கு மதிப்பு இல்லை, அது செத்து போச்சு. அப்ப இந்த காது சிரித்து போன இந்த செத்த ஆடுக்கு சுத்தமா மதிப்பு இல்லை அப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகம் அப்படிதான். இந்த உலகத்தில் எவ்வளவு சுத்த சொல்ல நினைக்கிறீங்க? இந்த உலகம் கூப்பிடுறது அற்பமானது. இந்த காது சிரித்த செத்த ஆடுகளை இதை விட அற்பமான இந்த உலகம், உலகத்துடைய ஆசைகள் தூக்கி அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அந்த காது சிரித்து போன ஆட்டுடைய மதிப்பு இந்த உலகத்தினுடைய எதுக்கும் என்ன இல்லை என்பதை அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காது சிரித்த ஆட்டுக்கு மதிப்பு இல்லை. அப்ப இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களுமே கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது, மதிப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அல்லாஹ்விடத்தில் எந்த ரப்பையும் ஜன்னாத்தில் தஜ்ரி தஹதி அன்ஹார் அபீதின ஃபீ அபதா அப்படிங்கறால நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருக்க போறோம்ல, அங்கதான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. எப்படிங்க? அங்கதான் எல்லாமே அங்கதான் இருக்குது. உங்களுக்கு சொர்க்கம், உங்களுக்கான சொர்க்கம் இருக்குது, அங்கதான் இருக்குது என்று அல்லாஹ் என்ன டிக்ளேர் பண்றான். அங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனுடைய ஜோடிகளோடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு. சாம்ராஜ்யம் ஒரு மன்னர் இருக்கிறார், மாப்பிள்ளை மன்னர் இருக்கிறார் அப்படின்னா அந்த மன்னருக்கு எவ்வளவு படைப்புறம், எவ்வளவு சொத்து, எவ்வளவு பாத்தீங்கன்னா ஜாதி சுந்தரசா இருப்பாங்க, அது சாதாரண மன்னர். ஆனால் அந்த மன்னருக்கெல்லாம் மன்னராக ஒரு நாடு தான் ஒரு உலகத்தில் எவ்வளவு நாடுகள் இருக்குது. ஆனால் உலகம் இருக்குல்ல, டோட்டல் உலகம் இருக்குல்ல, உலகத்தினுடைய அனைத்து பொருட்கள் இருக்குல்ல, அந்த அனைத்து பொருட்களுடைய ஒவ்வொரு தங்க மயில வழி எல்லாம் இருக்குல்ல இந்த பூமியில, இந்த உலகத்துல இந்த பூமி ஒரு பூமி இருக்குல்ல இந்த உலகம், இது மாதிரி 10 மடங்கு கடைசியாக சொந்தம் போவாங்க அவனுக்கு இருக்கு. அப்படின்னா யார் இந்த உலகத்துல அல்லாஹ்வின் முழுமையாக நம்பி இறைவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நான் மறுமையில என்னுடைய ரப்பை நான் என்ன செய்வேன் சந்திக்க போறேன்னு யார் அஞ்சுகிறார்களோ, நான் மறுமையில படைச்ச ரப்பல்லாஹ்வை சந்திக்க போறேன், அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் என்னை சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல அடியானாக, நல்ல பெண்மணியாக நான் என்ன செய்ய போறேன்? சந்திக்க போறேன். அப்ப அல்லாஹ் இருப்பான். அவனை நான் சந்திக்கும் பொழுது, அல்லாஹ் இடத்தில் பேசும் பொழுது ஒரு நல்ல பெண்மணியாக, நல்ல அடியானாக நான் இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப யார் அல்லாஹ்வை மறுமையில சந்திக்க இருப்பதாரோ அல்லாஹ்வும் சந்திக்க இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்க போறோம் அப்படிங்கிற உலகத்துல யார் அஞ்சு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது அல்லாஹ் பேசுறான். அப்ப இதுல இந்த உலகத்தினுடைய அற்பமான உலகம் ஒன்றுமே இல்லை. மறுமையில தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது. அங்க எந்தவித கவலையும் இல்லை. அற்புதமான வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ்க்கை எங்க இருக்குது? சொர்க்கத்தில் இருக்குது. அங்க எல்லாமே இருக்குது. அதுலயே மண் இருக்கிற அது கஸ்தூரி மண், பெண்மணிகள் கொண்டது, அவ்வளவு வளமாக இருக்கும். அப்ப எந்த மலஜலம் கிடையாது, எந்த கெட்ட வாழை கிடையாது, எந்தவித எதுவுமே இல்லாமல் அற்புதமாக வாழக்கூடிய சொர்க்கம் அங்க இருக்குது. அது அழியாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆனா இந்த வாழ்க்கை என்னது? ஒண்ணுமே இல்லை, அழியக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்னது? அழியக்கூடிய வாழ்க்கை. இதுல ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஆனா நம்ம நிலைமை அப்படி இல்லை. நம்முடைய நிலைமை இல்லை. உதாரணத்துக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்கணும், அந்த பொருளை வாங்கி அழகான பொருளை வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு சேர்க்கணும். உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இல்லைன்னா ஒரு ஏசி வாங்கணும். எல்லாமே ஒரு உத்தரவாதம் என்னது? ஒரு 3 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜ் வீணா போயிடும். ஒரு ஏசி போடுது, கொஞ்ச நாள் பிறகு வீணா போயிடும். ஒரு ஹேண்ட்பாக்ஸ் வாங்குறீங்க, வீணா போயிடும். எல்லா பொருட்களுமே நான் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உத்தரவாதம் கிடையாது. கொஞ்ச நாளான எல்லாமே போயிடும், வீணா போயிடும். ஒரு வீடு கட்டுறோம், ஒரு 30 வருஷம் தாங்கும், 50 வருஷம் தாங்கும், அதுக்கு நான் வீடு அழிஞ்சு போகும். அப்ப இந்த உலகத்துல எல்லாமே அழியக்கூடிய பொருளாக தான் இருக்கிறது. விளைநிலங்களில் விளையக்கூடிய ஒவ்வொரு காய்கறியும் உருவாகுது, அது அழிஞ்சு போகுது. அப்புறம் காய்கறி ஒவ்வொரு மரம் வளருது, அது வெட்டப்படுது, அல்லது காய்
இப்ப என்னன்னா செய்தி பொறுத்த வரைக்கும் இப்ப நம்முடைய பணியில் நம்முடைய வேலையில் உங்களிடத்துல சொல்லக்கூடிய செய்திகள்ல நாம் மறுமைக்காக சேர்க்க வேண்டிய சேவைகள் என்ன, பணிகள் என்ன அப்படின்னா நாம் மறுமைக்காக என்னத்தை செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் வணங்கணும், தொழுகணும். அது குறிப்பாக நம்ம அல்லாஹ்வை சந்திக்க போறோம் அப்படின்னு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மறுமையில் நாம் படக்கூடிய கஷ்டங்கள் மிக மோசமானது. மறுமையில நாம் படக்கூடிய கஷ்டங்கள் மிக மோசமானது. ஒரு நரகம் அப்படி அல்லாஹ் அப்படி பண்ணான்னு சொல்ல, நரகத்தில் எங்க போய் நம்ம இருப்போம்? நரகத்தில் எங்க போய் இருப்போம்? எங்க இருப்போம்னு தெரியாது. அல்லாஹ் எங்க கொண்டு போடுவான்? நரகத்தை அடிக்கிறதா, மேற்கட்ட நடத்துறதா, நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு என்ன, பிடிக்கிறது என்ன, எல்லாம் நமக்கு தெரியணும். ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை அப்படி போயிட்டே தான் இருக்குது. சாப்பிடுறோம், தூங்குறோம், இருக்கிறோம். ஆனா எந்த வித அமல்களும் என்னது செய்யறது இல்லை. அப்படியே அலட்சி போக நம்ம எழுத போறோம். குறிப்பிட்ட கடமையா 5 நேர தொழுகை என்ன செய்யாது, தொழுகிறது இல்லை. அப்ப 5 நேர தொழுகை இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்படி நம்முடைய காலங்கள் ஒழுகிறது. ஆனால் இந்த உலகத்துல யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அற்புதமாக இறைவனுக்கு ஒவ்வொரு நிமிடம் பயந்து வாழ்ந்தாலோ, இறைச்சத்தோடு வாழ்ந்தாலோ அவர் மறுபடியும் என்ன செய்வாரு? வெற்றி அடைவார். அதுவே பெண்களா இருக்கக்கூடிய நீங்கள் இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை தொழுது வணங்கி நான் செய்ய வேண்டிய அமல்களை குறையாக செஞ்சேன் அல்லாஹ் எடுத்து கண்டிப்பாக கூடியிருக்கிறது. அது குறிப்பாக மறுபடி நாளில் நாம் அனைவரும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். ஒன்று திரட்டி நிர்வாணமாக அல்லாஹ்வுடைய சங்கீதம். அப்பொழுது தன்னுடைய மனைவியோ, தன்னுடைய கணவரோ, தன்னுடைய பிள்ளைகளோ யாரும் வரமாட்டாங்க. நம்முடைய தாய் தந்தையோ யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது தனியாக ஃபரீதன், என்னது ஃபரீதன், தன்னந்தனியாகத்தான் அல்லாஹ்வை நாம் சந்திப்போம். அல்லாஹ் நம்மளோட பேசுவான். நம்ம நினைக்கிறோம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அல்லாஹ்வுக்கு நேரம் இருக்குமா? என்னது அல்லாஹ்வுக்கு நேரம் இருக்குமா? கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எப்படி பேசுவோம்? கூட்டத்தில் கூட சத்தத்துக்கு போயிடலாம். அப்படிலாம் கிடையாது. என்னது அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். இங்க இருக்கக்கூடிய எல்லாம் என்னது, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் கெட்டவனா நல்லவனா, நான் செய்யற பாவம் என்ன, இதற்காக வாழ்றான், ஏன் வாழ்றான், உன்னுடைய நினைப்பு என்ன, இவனுடைய நினைப்பு என்ன, இவன் ஒவ்வொரு நாளும் எப்படி சிந்திக்கிறான், எல்லா பத்தி உங்களை பத்தி நினைவுதான், இவனுடைய உள்ளம் என்ன சொல்லுது, எது விரும்புது, எதுக்கு ஆசைப்படுறான், இவனுடைய உள்ள என்ன மாதிரி கெட்ட எண்ணங்கள் தான் ஓடி இருக்குது, இவனிடத்துல உள்ள என்ன மாதிரி கச்சதமா இருக்குது, இவனுடைய மனசு என்ன சொல்லுது, இந்த பெண்ணுடைய மனசு என்ன சொல்லுது, இது பராமரிச்ச பெண்மணியா, பராமரிச்சவனா, கர்வம் கொண்ட பெண்மணியா, ஆணவம் கொண்ட பெண்மணியா, ஆணவம் கொண்டவனா, கர்வம் பிடிச்சவனா, திமிர் பிடிச்சவனா, பெருமிடிக்கக்கூடியவனா, இவன் எது விரும்புறான் அப்படின்னு நம் உள்ளத்துக்கு ஓடக்கூடிய ஒன்னோடு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். நமக்கு உள்ளத்துல ஒரு ஊசலாட்டம் ஓடுது. இந்த உலகத்துல ஒரு ஊசலாட்டம், ஒரு கெட்ட ஊசலாட்டம் ஓடுது. இது மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்குங்க, இது மாதிரி பண்ணலாமா, இதெல்லாம் செய்யலாமா அப்படின்றது கெட்ட கெட்ட எண்ணங்கள், கெட்ட கெட்ட உள்ளத்துல ஓடுது. இது யார் பார்க்கறா, யார் கேட்கறாங்க? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏய் உன் உள்ளத்துல இந்த மாதிரி ஏன் இது கெட்ட என்ன வந்துச்சு, ஏன் அடுத்தவரை பணியவான்னு நினைக்கிற, ஏன் அடுத்த அந்நிய பெண்ணை பார்க்க ஆசைப்படுற, ஏன் அந்நிய ஆணை நீ பார்க்க ஆசைப்படுற, ஏன் உனக்கு இது மாதிரி மோசமான விபச்சார இதெல்லாம் வருது, ஏன் அடுத்த சொத்து அட்டையை போடுறதுக்கு ஐடியா பண்ற, ஏன் அடுத்த சொத்துக்கு ஆசைப்படுற, ஏன் அடுத்தவங்களை திட்டுற உள்ள மனசுல, ஏன் அடுத்தவங்களை திட்டுற, ஏன் பொறாமப்படுற, ஏன் புத்தி வைக்கிறது, எல்லாமே என்னது யாருக்கு தெரியும்? அப்ப இந்த உள்ளம் எந்த மாதிரி கெட்ட 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 எண்ணங்கள் கெட்ட எல்லாம் தோணுது. இந்த ஒன்னொன்னும் நான் நினைக்கக்கூடிய ஒன்னோடு இருக்கல எல்லாமே யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். சரி, அப்படி அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான கெட்ட யோசனையும் கெட்ட ஊசலாட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் தோன்றுதுல, இதுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம்? நோட் பண்றான். இந்த பெண்மணி இந்த மாதிரி எவ்வளவு லட்சக்கணக்கானது, ஆண்கள் லட்சக்கணக்கானது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அப்புறம் என்னது கால்குலேட் பண்ணி
சொல்லக்கூடிய எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து மறுபடியும் நாள்ல போடலாம் விதிக்கலாம். நம்ம தேர்வோமா தேர மாட்டோம். ஆனா இல்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபி அல்-அர்தி வ மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபு பிஹாஸிபு பில்லாஹ் வயஃபிர் லிமன் யஷா வ லிமன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் இந்த வசனத்துல இருக்கான். என்னது? உங்களுடைய உள்ளங்கள்ல தோன்றக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம பிடிப்போம் அப்படின்னு அல்லாஹ் வசனத்துல இருக்கான். நிச்சயம் என்ன ஆகும்? யாருமே தேர மாட்டோம். சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? இப்படிப்பட்ட வசதியாக இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரத்துல போய் என்ன ஒரு நிலைமை. அல்லாஹ் என்ன செய்யலாம்? அந்த வசனத்தை யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா அதை ஆண்டவர் சொல்றது எனக்கு என்ன செய்யலாம்? மாத்தலாம். என்ன மாத்தலாம்? கருணையான அல்லாஹ்தானா? கருணையான அல்லாஹ் இல்ல ஒரு சக்திக்கு நான் சமப்படுத்த மாட்டேன், பிடிக்க மாட்டேன். அல்லாஹ் என்ன செய்யலாம்? இறக்குகிறான். என்ன காரணம்னா நாம் உள்ளத்துல ஒன்று தோன்றுதுன்னு அதை நாம் செயல்படுத்தி விட்டால் நாம தப்பு செஞ்சோம். அதற்கு ஒரு நன்மை ஒரு தீமை செயல்படுத்தணும். ஒரு தீமை ஒண்ணு அதை நன்மையாக்கி வச்சுக்கீங்க. ஒண்ணுல இருந்து 10 7 வரையும் செய்வாங்க, நன்மையாக எழுதுவான். அப்ப என்ன பாத்தீங்கன்னா, அப்ப இந்த உலகத்துல நாம் கவனமாக வாழ வேண்டும். ரொம்ப கவனமாக வாழணும். யாரை வேணா ஏமாத்தலாம், அல்லாஹ் ஏமாத்த முடியாது. அல்லாஹ் என்ன செய்யாது? ஏமாத்த முடியாது. அது குறிப்பாக ஒரு செய்தி என்ன செய்யுன்னா, உங்களுடைய உள்ளத்துல ஒரு ஆசை கொடுங்க. என்ன ஆசை? நான் என்னுடைய ரப்பை நான் சந்திக்க வேண்டும், என்னுடைய ரப்பை நான் சந்திக்க வேண்டும், படைச்ச பொருளாக சந்திக்க வேண்டும். தேவா, நான் உன்னை மறுமையில் பார்க்கணும். என்னது? மறுமையில் உன்னை பார்க்கணும். எனக்கு உதவி செய். பல்லடத்தில் கேள்வி, எனக்கு என்னது? மறுமையில் உன்னை சந்திக்கணும். எப்படி சந்திக்கணும்? நல்லவனாக நல்ல பெண்மணியாக சந்திக்கணும். ஏனென்றால் அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட யோசனைகள், கெட்ட செயல்கள், கெட்ட பாவன காரியங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போக்கிடுது. மன்னிச்சுடா. நல்ல பெண்மணியாக நல்ல ஆன்மகனாக வாழ்ந்து வாழ்ந்துக்கணும். எனக்கு என்ன செய்ய? உதவி செய். என்ன செய்ய? அல்லாஹ் இடத்துல கேளு. கேட்பதற்கான வழியில் நிறைய இருக்கிறது. என்னோட நம்ம தஹஜ்ஜுத் தொழுகையா? தஹஜ்ஜுத் தொழுகை என்ன செய்யலாம்? கேட்கலாம். தஹஜ்ஜுத் தொழுகை வாய்ப்பு இல்லை அப்படின்னா பகல் நேரங்கள்ல தொழக்கூடிய ஃபஜ்ர் தொழுகையா இருந்தாலும், லுஹர் தொழுகையா இருந்தாலும் சரி, சரியா, அது அஸ்ர் தொழுகையா இருந்தாலும் சரி, மக்ரிப் தொழுகையா இருந்தாலும் சரி, இஷா தொழுகையா இருந்தாலும் சரி, தொழுத பிடித்து போயிருக்கிறது, தொழுத பிடிச்ச தொழுகை அல்லாஹ் இடத்துல செய்யலாம், கேட்கலாம். அப்படி நம்ம கேட்டு நம்ம ஆசையை வணக்கம் விளங்கணும். என் ரப்பு பார்க்கணும். அவனை முகத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். அவன் எப்படி இருப்பான்? அவனை அழகு அப்படி கருணையா என்ன தான் படைச்சான். அவன் உதவி செய்யலாம். என்னை நோய் நொடியில் அவன் தான் காப்பாற்றலாம். என்னுடைய மனசு கவலை இருக்கும்போது என்னுடைய மனசு அவன் தான் ராகத்தாகலாம். அவன் தான் என்னை சந்தோஷமா வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ரகுமான் எந்த நோய் நொடியிலும் வச்சிருக்கலாம். அப்ப ரகுமான் என்னை மறுபடியும் அவன் தான் என்னை பாவனை பண்ணிக்கு போவான். அவன் தான் என்னை சொந்தத்துக்கு விட போறான். அந்த சொந்தத்துக்கு விடக்கூடிய ரகுலானவினை நான் மறுபடியும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தரிசனத்திற்காக அந்த தரிசனம் அல்லாஹ்வை பார்க்க விரும்பணும், அவனை பார்க்கணும் அப்படின்னு விரும்பணும். யார் அல்லாஹ்வை பார்க்க விரும்புகிறாரோ அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவனை சந்திக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை சொன்னார்கள். அப்ப நல்ல முறையில் என்ன செய்யணும்? சந்திக்கிறதுக்கான வேலையை, பார்க்கறதுக்கான வேலையை ஒரு நல்ல அடியாக நல்ல பெண்மணியாக இருக்கணும்னா அல்லாஹ்விடத்தில் தான் நீங்க உதவி தேடணும், அல்லாஹ்விடத்தில் தான் பாதுகாப்பு தேடணும், அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செஞ்சாதான், பேசினாதான், அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை முறையாக நம்ம உலகத்துல செயல்படுத்தணும். இல்ல இது அற்பமான உலகம், இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, நிரந்தரமற்ற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. என்னது காசு பணம்? என்ன காசு பணம்? எல்லாம் இருக்குது கையில. வரிசையை ஃபுல்லா நான் போதும் போட்டுக்கிறேன், சூப்பரா நெக்லஸ் போட்டுருக்கேன், நல்ல செயின் போட்டுருக்கேன், மயில் போட்டுருக்கேன், உடம்புல 30 போட்டு நகை போட்டுருக்கேன், என்கிட்ட வீரோட 100 போட்டு ஸ்டாக் இருக்குது, 200 புடவை இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அழகா வச்சிருக்கிறேன், என்கிட்ட நிறைய கார் இருக்குது, மங்களா இருக்குது. சரிங்களா? எப்படிங்க ஒரு மனிதன் நிலையில இருக்குது? இது என்ன பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வினாடி உயிரை கைப்பற்றினான்னு வச்சுக்கிறேன், நமக்கு எதுவுமே சொந்தம், நமக்கு எதுவுமே
எதுவுமே சொந்தம் இல்லை. என்ன சொந்தம் இல்லை? என்ன பண்ணுவாங்க நம்மள அப்படியே தூக்கி விட்டு போய் வச்சு கையில் இருக்கிற மோதிரம், தங்க மோதிரம், நெக்லஸ், வளையல் எல்லாம் செஞ்சுருவாங்க. கொலுசு எல்லாத்தையும் கையில் விட்டுருவாங்க. நம்ம கிடைக்கிற கையில் இருக்கிற வாட்சி, மோதிரம், ஆடைகள் எல்லாத்தையும் கலந்துருவாங்க. வெறும் குடமாக வெறும் மேனியாக என்னது தண்ணீரை ஊற்றி கழுவி முடிச்சு ஒரு மண்ணு துணி இருக்குல்ல, 200 ரூபாய்க்கு மண்ணு வெள்ள மண்ணு, அந்த 200 அளவுக்கு ஒரு மண்ணை வாங்கிட்டு வந்து அப்படியே சுத்தி என்னது மண்ணை வாங்கிட்டு வந்து இருக்குது மண்ணு தண்ணி வாங்கிட்டு சுத்தி கம்மிட்டு கொண்டு விடுங்க. பெரிய குழி நோண்டி கொண்டு போய் வச்சுவாங்க. உள்ள போட்டு மண்ணை போட்டு குடிவாங்க. இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்னது? இதான் வாழ்க்கை. சுத்தி குழி நோண்டி கொண்டு மண்ணை போட்டு குடிடுவாங்க. எங்க போச்சு நம்முடைய சொத்து? எங்க போச்சு நம்முடைய காசு பணம்? எங்க போச்சு நம்முடைய நகைகள்? எங்க போச்சு ஆடம்பரமான வாழ்க்கை? எங்க போச்சு காரணங்களா? எங்க போச்சு எல்லா புடவை எல்லா ட்ரெஸ் எல்லாம் எங்க போச்சு? நமக்கு சொந்தமானது அல்ல, அது வேறொருக்கு சொந்தமானதா ஆகிவிடும். இதான் வாழ்க்கை. அல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடையது எதுனுடையது? உன்னுடைய எது தெரியுமா? நீ உண்டு கிடைக்கின்ற சாப்பிட்டு முடிச்சோம்னே மத்தியானம் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்? ஏதோ சாப்பிட்டோம். ஏதோ சாப்பாடு சாப்பிட்டோம்னா வயிற்றுல போயிடுச்சுல, இதான் ஒண்ணு. என்னது? அதோட வெளியே வந்துடும். அதான் ஒண்ணு. நீ முடித்து கிழிச்சத போட்ட ட்ரெஸ் போட்டு செய்து இந்த கை காலெல்லாம் கொஞ்ச நாளா போய் சட்டை கிழியுது. கிழிஞ்சி கையில மண்ணு போய் கிழிஞ்சிச்சு, கிழிஞ்சு போச்சு. அதான் உன்னுடையது. நான் போட்டு சட்டை கை போய் மொதல் கட்டிட்டீங்களே, நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் புடவை ட்ரெஸ் நகர்ந்து கொண்டு நீங்க மொதல் கட்டிட்டீங்களே, அது உங்க பொண்ணுக்கோ வேறொருக்கு போய் சேர்ந்துடும். வேறொரு சுத்தமானது உங்களுக்கு சேராது. அப்ப அதான் உண்டு கழித்ததும் முடித்து கிழித்ததுதான் உடையது. எதுவுமே வளர்ந்து எனக்கு அவ்வளவு சொத்து இருக்கு, எல்லாம் என்னதான் எதுவுமே நம்ம நிரந்தரம் இல்லை. இது நிரந்தரமற்ற வாழ்க்கை என்பதை செய்ய அறிந்து கொள்ளுங்கள். நிரந்தரமான வாழ்க்கை எங்க இருக்குது? மறுமையில சொர்க்கத்தில் இருக்குது. எப்படி செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அது குறிப்பாக நாம் என்ன கவலைப்பட வேண்டும் என்றால், நாம் கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வீட்டு அறையில இருக்கிறாங்க. தீப்பற்றி எரியுது. நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளையை காப்பாற்றுற தாய் ஓடி போயிடுது. நம்ம எரிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நம்ம இவரை காப்பாற்றணும் அப்படின்னு செய்ய ஒரு தாய் என்ன செய்வான்? அந்த பிள்ளைகளை காப்பாற்றி ஏதோ உள்ள புரியுது எரியுது, அந்த வீட்டுல காப்பாற்றி கஷ்டப்பட்டு வருது, என் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுத்துருவோம். அதுல ஒரு தகப்பன் என்ன செய்வாரு? எப்படா நீங்க காப்பாற்றணும், வீட்டோட வீட்டுல எல்லா பொருளும் அடிச்சு போனாலும் பரவாயில்ல, நாம என்ன செய்யறேன்? என் பிள்ளைகளை மனைவி காப்பாற்றணும் என்ன செய்வாரு? உள்ள ஓடி போய் காப்பாற்ற கொடுக்குறாரு. ஒரு தகப்பன் தந்தை மாட்டிக்கிறாரு. தந்தை மாட்ட சொல்லுங்க, மனைவி சொல்லுவாங்க பரவாயில்ல புருஷன் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போய் ஊற்றி எதை பண்ணுவாங்க? இன்னொரு ஒரு தந்தையை காப்பாற்றுறதுக்கு மகன் பெரிய மகனாக தான் போய் காப்பாற்றி கொடுத்துருவாங்க. இந்த உலகத்துல என்னது? காப்பாற்றுவதற்கான பணிகளில் எழுதக்கூடிய உயிரி பணி வைக்கக்கூடிய நம்ம இது அற்பமான ஒரு நெருப்பு, எரிபொருள் நெருப்பு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாள்ல நரகத்துல நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற அந்த பெரும்பாவங்களை செய்து அல்லாஹ் விட்டு அதை நிரந்தரமாக இருக்கிறதுக்கான ஒரு வழியாகவும், அடுத்தது நாம் செய்யக்கூடிய பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனையாக எத்தனை வருடங்கள் தண்டனைப்படுத்தி நடந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் அது மோசமானது. அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கான வேலையை நம்ம செய்யணும். ஆனா அதை செய்ய மாட்டோம். இந்த உலகத்துல வீட்டுல இருந்தா கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன பண்ண முடியல. அந்த மறுமையில் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நிரந்தரத்துக்கு போயிடக்கூடாது, நேரா சொந்தத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு நம்முடைய குடும்பத்தாரை என்ன செய்யணும்? நரகத்துக்கு பாதுகாக்கணுமா இல்லையா? அதற்கான முயற்சிகள் பண்ணணுமா இல்லையா? இந்த உலகம் தப்புமானது தானே, வீண் விளையாட்டு வேடிக்கை தானே, அதுக்கான முயற்சி பண்றது இல்லை. உங்க குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை அப்படியே போயிட்டு இருக்குது. அதனால என்ன செய்யணும்? கவனமாக நம்முடைய செயல்பாடு செய்யணும். அப்ப இந்த உலகத்துல கூடிய எல்லா பொருட்களுமே அழிச்சிட்டோம். தெரியாம நமக்கு எங்க இருக்குது?
அப்ப நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு கணவன் ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யும்? ஒரு கணவன் மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யும்? ஒரு மனைவி தன்னை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யும்? அந்த குடும்பத்தர்கள் தன்னை மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? அந்த கடமையை தலையாய கடமையா இருக்கிறது. அல்லாஹ் வைத்து ஒரு காட்டி இந்த வழிமுறையில வாழ்வதற்கான எல்லா வேலைகளும் செய்து கொடுக்கணும். அந்த மனைவியின் குழந்தைகளையுமே இந்த இஸ்லாமிய பார்வையில அல்லாஹ்வுடைய பாதையில அவர்களை வளர்த்து எடுக்க வேண்டிய கடமையாக இருக்குது. அந்த குடும்பத்திற்குரிய குடும்ப தலைவனுக்கு இருக்கு, தலைவி இருக்குது. அந்த காரியத்தை என்ன செய்யணும்? இந்த உலகத்துல செய்யணும். அது குறிப்பாக குழந்தைகள் வளர்க்கும் பொழுது ஒண்ணுமே இருக்குமா? இது என்னது? நிரந்தரமற்ற வாழ்க்கை. மறுமை தான் என்னது? நிரந்தரமான வாழ்க்கையை நம்ம சொல்லி வளர்க்கணும். அல்ல மறுமையில கேள்விகள் இருக்குது, நரக சொல் இருக்குது, அஞ்சு கடமை இருக்குது, தொழுகையெல்லாம் இன்னொரு மாதிரி கடமை இருக்கு. அஞ்சு கடமையை சொல்லி கொடுக்கணும். மாற்றம் எதுனா இணைப்பு, எதுனா பாவமான காரியங்கள், எது பெரும்பாவம், எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். தாய் தந்தையருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய மாதிரி இந்த மரியாதை கொடுக்கணும். தாய் தந்தை எப்படி வளர்த்தெடுக்கணும், தாய் தந்தை இது மாதிரி கடமைகள் செய்யணும். அவங்க மீது எப்படி பாசமா இருக்கணும், நேசமா இருக்கணும். அந்த பெற்றோருக்காக எப்படி நம்ம பிரார்த்தனை செய்யணும். அதுக்கு அதுக்கு இல்லாமல் அண்டை வீட்டார் பக்கத்துல எப்படி நடந்துக்கணும், சொந்த பந்த உறவுகளை குறிக்காமல் எப்படி வாழணும், சொந்த பந்தங்களோட எப்படி இருக்கணும், உறவுகளை குறிக்காமல் அது செய்ய முடியாமல் இல்லை. நன்மையை தீமை தடுக்கணும். அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம்? மக்களுக்கு சொல்றான். அப்ப நன்மையை தீமை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்யணும். ஏகப்பத்தி சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும், தாவா செய்யணும், தாவாக்களை நிற்கணும். அதற்கான முயற்சிகளை பண்ணணும். எல்லாம் பாவமான காரியத்தை செஞ்சுருக்காங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு வாரம் திருத்தி கொண்டு வரணும் அப்படின்னு களத்துல நம்ம என்ன செய்யணும்? இறங்கினா அதற்கான கூலி என்ன செய்யணும்? வருவீங்க அல்லாஹ்விடத்துல கைது பண்ணணும். நிகழ்ச்சியில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தள்ளப்பட்டு சொல்லுங்க. அது குறிப்பாக நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அல்ல நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துக்கலாம், உலகத்தை கொடுக்கலாம், வயசு கம்மியா இருக்குது. இதை ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? முறைப்படி எனக்கு ஆரோக்கியம் இருக்குது, வயசு இருக்குது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையை எதை பயணம் செஞ்சுக்குவேன், ஏன்னா ஏதோ நன்மையை சேர்த்துக்குவேன் அப்படின்னு களத்தில் எதுவும் செஞ்சாதான் வெற்றி அடைய முடியும். இதை பார்த்தீங்கன்னா வயசு 50 60 வயசு 10 வயசு மேல போச்சு, 50 வயசு மேல போச்சுன்னா நம்ம கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, எல்லா நோய்க்கும் வந்துடும். சுகர்லேருந்து கேன்சர்லேருந்து எந்த மாதிரியான நோயோ எல்லா பிபி எல்லாம் வந்துச்சுங்க. எந்திரிச்சு பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது, தொடர முடியாது, என்ன தொடர முடியாது. எல்லா விஷயம் படத்து படிக்க போடுவோம், இல்லை வேற மாதிரி போடுவோம். அப்ப இதெல்லாம் என்னடா இந்த மாதிரி காரியங்கள் என்னது? நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேவை நஷ்டம் செஞ்சாதான் வெற்றி அடையும் என்பதை சொன்னீங்க. அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க அனைவருமே இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, இந்த மக்களுக்கு தாவா செய்யணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். நம்ம ஒழுங்கானதை நம்ம என்ன செய்யணும்? தாவா செய்யணும். பக்கத்தில் பெண்கள்லாம் தாவா காலத்து இறங்கினாங்க, ஆட்கள் தான் நம்ம இறங்காமல் இருக்கணும். அப்பப்போ ஒன்று தான் போகுது. நம்ம எப்போ இறங்கணுங்கிறத முடிவு பண்ணி என்ன செஞ்சாலா சிரிக்காதீங்க, செயலாளர் சிரிக்கிறாரு சரிங்களா? அப்ப நம்ம காலத்துல இறங்கி என்ன செயல்படுத்தணும். அதனால பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் 6 பேர் தான் போனாங்க, பாக்கி யாரும் போறது மாதிரி தெரியல. நீங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில நன்மைகளை அடைந்து கொடுக்குறது சொல்லு. இப்ப என்னன்னா பார்த்தீங்கன்னா இதுலயாக சில விஷயத்தை சொல்றாங்க. அத்துனியா சில் மூமினா ஜன்னத்துல் காஃபி. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க அத்துனியா இந்த உலகமானது மூமின்கள் இருக்கிறாங்க, இறைநம்பிக்கை முஸ்லிம் இருக்கிறாங்க, அவருக்கு சிறைச்சாலை ஜன்னத்துல் காஃபி. காஃபிர்களுக்கு தான் சொர்க்கம். அப்ப இறைநம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை மாதிரி. ஒரு ஜெயில எப்படி உள்ள இருக்கும், ஜெயிலுள்ள எப்படி இருக்கும், அது வளர்ந்த வாழ்க்கை. ஒரு நெருக்கடியான கஷ்டமான பல கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்து கொண்டு என்ன உலகத்தில் வாழணும். அப்படி எல்லா பிரச்சனைகளும் வரும்போது, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது அல்லாஹ்வுக்காக உதவிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக பொறுமை காக்கிறேன், நான் சபர் செய்கிறேன் அப்படி யாரும் ஒரு உலகத்தில் என்ன செய்றாங்க? அப்படி வாழ்றாங்களோ அவர்களுக்கு மறுமையான காலத்திலிருந்து வெற்றி இருக்குது. அது இல்லாமல் எந்த சூழ்நிலையும் சரிங்க, அல்லாஹ்வுக்கு இணைவிக்கிற காரியத்துல இணைவிப்போம்ல, அந்த காரியத்தை ஒருவரும் செஞ்சுக்கூடாது, இணை வைக்காமல் இருக்கணும். அது சிறு விஷயமானதான் நுணுக்கமா என்ன செய்யணும்? பார்க்கணும். உதாரணத்துக்கு தட்டு, தகடு, தாயத்து, மௌலுது, அந்த கையில தாயத்து கட்டுறது, இது கட்டுறது வாழ்க்கை
போலிருந்து அது தர்காவில் பிடிக்கிறது, தர்காவில் எழுதுறது ஒரு ஹந்திரி சோறு, ஹந்திரி சோறு ஆக்குறாங்க. அந்த ஏழை பாபாவுக்கு சொல்ற சோறு சோதத்தில் இருந்தது அல்லாவுக்காக கேட்கறது வேற. அப்ப ஹந்திரி ஏழை பாபா தர்காவுக்கு சோத்த ஹந்திரியை போடுறாங்க. மௌலது இருக்கிற இந்த பாடல் சினிமா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரும் பாவங்களாக இருக்குது, விரைவிப்பான கதைகள் இருக்குது. அது மௌலதான் சரி, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில பெரும்பாவங்கள் இதை நம்ம ஒருபோது செஞ்சிடக்கூடாது. இது இல்லாமல் கூடுதலாக பெரும்பாவம் என்று சொன்ன பாவங்களை பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு இணை வைக்கிற விஷயம் 1, பொய் சாட்சி 2, கொலை செய்யறது 3, வட்டி வாங்குறது 4, பெற்றோரை நோவினை செய்யறது அது புறவது கொண்டு வருவது பொருள் 6, இது மாதிரி வரிசையா பட்டியல் சூனியத்தை நம்புறது 7. இது மாதிரி காரியங்கள் இதெல்லாம் பெரும்பாவம். இந்த பெரும்பாவத்தை என்ன செய்யணும், ரொம்ப கவனமா என்ன செய்யணும், ஒரு தற்கொலை கொலை இந்த மாதிரி காரியங்கள்னா இது மாதிரி நிறைய பாவம் பெரும்பாவம் நிறைய கஷ்டம் இருக்குது, பட்டியல் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற என்ன செய்யணும், கவனமாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அப்ப இந்த பெரும்பாவங்கள் இல்லாம பாக்கி என்னது இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் எது பாவமோ அதை தூரமாக என்ன செய்யணும், தூரமாக நம்ம என்ன செய்யணும் போயிடணும். அப்ப சிறிய தப்பு செஞ்சப்ப அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் மன்னிச்சிடலாம், அல்லாஹ் எனக்கு உதவி செய்யறாங்களா அப்படி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், ஒரு கலிமா சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹான் திக்ர் சொல்லலாம், பாவமணி கேட்கலாம், ஏதாச்சும் நன்மையான காரியம் செய்யலாம், தர்மம் செய்யலாம். நன்மையான காரியங்களை செய்து என்ன செய்யணும், செய்த தீமைக்கு பரிகாரமாக என்ன செய்யலாம், நம்ம நன்மையான காரியங்களை அதிகப்படுத்தி செஞ்சிடணும். அலட்சியம் செய்யக்கூடாது, விற்றக்கூடாது என்பதை கவனமாக இருக்கு. குறிப்பாக உங்களுடைய கவனமாக இடத்துல ரொம்ப கண்ணியமாக நினைச்சணும். கவனம் கட்டுப்பட்ட விஷயத்தையும் கவனம் செய்ய கடமை என்ன செய்ய முறையாக என்ன செய்யணும். குறிப்பாக பெற்றோரிடத்துல தாய் தந்தையிடத்துல ஆண்களாக நம்ம தாய் தந்தையிடத்துல என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். ஏன்னா தாய் தந்தையர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் தான் பல பேர் என்ன செய்யறாங்க, அலட்சியமாக இருக்கிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறாங்க, கண்டுக்காம இருக்கிறாங்க, தாய் தந்தை திட்டுறாங்க, பேசுறாங்க, முளைக்கிறாங்க, கடவுளை அடிக்கிறாங்க, கொடுமையிலிருந்து உயிரிழத்தல் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏற்படுறது கிடையாது, அவங்க கொடுக்க வேண்டிய ஹக்கு கொடுக்காம இப்படி என்ன செய்யறாங்க, நிறைய பேர் போறாங்க. அப்படி செஞ்சாங்க வச்சுக்கோங்களேன், அவர்கள் எல்லாம் என்னது பெற்றோர்கள் செய்வது பெரும்பாவம் செய்தே பெரும்பாலும் அடிக்கிறாங்க. அப்ப அடிக்கிறதுக்கு உள்ளது என்னது பெரும்பாவம் என்பதை வெளியே கொள்ளுதல். அப்ப பெற்றோர்கள் ரொம்ப என்னது கனிவாகவும் அன்பாகவும் நேசமாகவும் சப்தத்தை ஒசக்காம என்னது தாய் தந்தையை பார்க்கிறது சப்தத்தை ஒசக்கக்கூடாது, திட்டக்கூடாது. ரொம்ப கவனமா என்ன செய்யணும், பெற்றோர்களை ரொம்ப கவனமாக என்ன செய்யும். ஆனால் தாய் தந்தையுடைய தாயுடைய உள்ளம் கூறுது, என்ன கூறுது, ஆஹா பிள்ளைகள் இருக்கிறாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, இங்க 10 நாள் அங்க 10 நாள் அங்க 10 நாள் அப்படின்னு ஒரு தாய் 4 பிள்ளை வளர்க்குறாங்க. பிள்ளை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னை பிள்ளைகளெல்லாம் பெரிய ஆளாக்குறாங்க. பெரிய ஆளா ஆக்கி சரிங்களா, அந்த பிள்ளைகள பெருசா வந்து நல்லா வசதியோட எல்லாம் ஆகி பெரிய இடத்துல இருக்கும் பொழுது அந்த தாய் முதுமை அடைஞ்சிடறாங்க. 20-25 வயசு ஆயிடுறாங்க. அந்த தாய் படக்கூடிய அந்த கஷ்டப்பட்டு உள்ள அந்த தாயை யாரும் வச்சுக்காம நீ வச்சுக்கன்னு ஒரு ஃபுட்பால் இல்ல 10 கிழமை அந்த தாய் 10 மாறியும் அந்த 10 கிழமை யாரு மகள்கள் விளையாடுறது இங்க தெரியுது, அங்க இங்க வா அப்படின்னு தள்ளி விட்டு அந்த வயசான காலத்துல ஒவ்வொரு வீட்டையும் போய் இந்த தாய் தங்கி அந்த மருமகளிடத்துல பேச்சு ஒவ்வொரு மருமகத்திலையும் பேச்சு அந்த பேச்சு வாங்கி கொடுத்துட்டு ஒருவேளை உணவுக்காக அந்த தாய் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் சகித்து கொண்டு அந்த தாயை உலகத்தில் வளர்த்து இறக்க நேரம் இருந்தா எவ்வளவு பெரிய பாவம் இருக்குமா. அந்த மாதிரி யாரும் சொல்லல, யாரும் இந்த செய்திகள் ஒவ்வொருவரும் முதலாவதாக தாயை தந்தையை செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்யும். எந்த காலத்திலும் உடைய தாயை விட்டு கொடுத்துறாங்க, தத்தை விட்டு கொடுத்துறாங்க. ஒருபோது இல்லை. மனைவி என்பவர் இரண்டாவது தான், முதல்வி தாய் தந்தையர் தான். முதலியாக தாய் தந்தையர் அவங்க ஒருபோது சொல்லக்கூடாது, திடக்கூடாது, பேசக்கூடாது. அதுல ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். புத்தி பேருந்துச்சு அலட்சியமாக சமைக்கக்கூடிய இதே வேலையா வார்த்தை இருக்காது, என்ன அவசரம் உன தாக்க மாட்டியா, தேவையில்லாத பேச்சுகளை பேசி
மனம் அவங்களுடைய மனசு உடைச்சி அவருடைய மனசை ரொம்ப மோசமாக்கி அந்த காரியங்களை தயவு செய்து செஞ்சிடாங்க. இது அல்லாஹ்விடத்துல ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு செய்த தருணத்துல இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய நல்ல காரியங்களாக என்ன சொல்றது அழிச்சிடும். அப்ப இந்த மாதிரி காரியங்களை தகப்பனுக்கு தந்தை கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்க. ஒரு தந்தை நம்மளை பெற்றெடுத்து வளர்த்து பெரியாளாக்கி ஒரு அத்தா இருக்காங்க, அந்த அத்தா அப்பா இருக்காங்கன்னா அந்த அத்தா கொடுக்க வேண்டிய மரியாதை கடைசியில் இருக்கிற வரையும் சவுண்டு இருக்கக்கூடாது. அவருக்கு அவர் தான் சம்பாதிச்சாரு, அவர் தான் கொடுத்த பார்த்தாரு, அவர் தான் கஷ்டப்பட்டாரு, அவர் தான் உழைச்சாரு, அவர் தான் பெற்றாரு, எல்லாம் செஞ்சாரு, படிக்க வச்சாரு, சாப்பாடு எல்லாம் அவர் பண்ணாரு. அவரு வயசான என்ன செய்வோம்? ரொம்ப கவனமான மகன்கள் ரொம்ப கவனமா என்ன செய்வோம்? அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கண்ணியம் கொடுத்து அவரை சந்தோஷமான முறையில தாய்க்கு உயிரோடு இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக என்ன செய்வோம்? புள்ள மாதிரி இல்லை, ஏன் புள்ள மாதிரி இல்லை, புள்ளை அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அத்தா மனசும் அப்படி பார்த்துக்கலாம் எப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்? சந்தோஷமான முறையில் அவங்க என்ன செய்யணும்? அவங்க பௌத்தாபர்கள் என்ன செய்யணும்? அவங்க செய்ய பணிவிடை செய்யும். யார் ஒருவர் பெற்றோர்கள் இருவரும் படைத்து அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்து சொர்க்கத்திற்கான வழியை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நாசமா போகும் என்று யாரு அல்லாஹ் சொன்னதாக இவர் சொல்லும்போது அல்லாஹ் வழியில் அப்படியே ஆகட்டும் நாசமா போகும் என்று அல்லாஹ் வழியில் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லும்போது அப்படியே ஆகட்டும். அப்ப என்ன செய்யணும்? பெற்றோர் தாய்த்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும், அல்லாஹ்விடத்துல பார்த்து செய்யணும். நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது சிறாட்டி பாட்டி வளர்த்தாங்கல்ல, அதே மாதிரி சிறாட்டி பாட்டி வளர்த்துறாங்களா என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொரு தாய்களும் பதவுங்க என் பிள்ளை எங்க வச்சு கேட்க மாட்டலாம், உதாசனப்படுத்தலாம், சுத்தலாம், கேட்க மாட்டலாம், திட்டலாம், அலட்சியமா இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களுடைய தந்தைமார்களுடைய உள்ள என்ன செய்வோம்? ரொம்ப கவலைக்கும். அந்த மாதிரி கவலையை ஆக்காம உள்ளத்தை என்ன சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக என்ன சொல்லுவேன் இருக்கணும். இந்த உலகத்துல குறைந்த கால ஒன்றுமே இந்த உலகத்தை என்ன அடைஞ்சிடும் நன்மைகள் தவிர இந்த உலகத்தை என்ன சொல்றோம்? பயனுள்ள கல்வி, சதகத்து ஜாரியம், தினமும் நாம் என்னத்தை சம்பாதிச்சு அமல் சாதிக்காத என்ன முப்படி அனுப்பியிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய அமல்கள் தவிர வேற ஒன்றுமே இல்லை. மறுமையில வராது, நம்மளே எது வராது. நம்ம இறந்ததுக்கு ஒழுங்குங்க எது வராது. எதை தவிர அமல் சாதிக்காத்திலிருந்து சதகத்து ஜாரியிலிருந்து நிரந்தரம் பயனுள்ள கல்வி, நம்ம இது மாதிரி என்ன காரியம் செஞ்சிருக்கோம் அதுதான் தவிர தவிர வேறு எதுவுமே என்ன செய்யாது வராது என்பதை செய்யுங்க. அழுகிறவர்கள் பாக்கி எல்லாமே இந்த பூமி உலகத்துல எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பேர் தான் அது ஒண்ணுமே இல்லாம ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இந்த உலக வாழ்க்கை இருக்குது அது ஒரு சொல்லு சரிங்களா? அப்படி எடுத்துக்கொண்டால்தான் நம்ம என்ன செய்வோம்? மறுமையில வெற்றி அடைவோம் என்பதை தெரிந்து கொண்டு நாம் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக, குறிப்பாக தொழுகை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆகுங்க. இதுல கூடுதல் கவனம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சைத்தான் செல்லுதான், வேற எதுவுமே இல்லை. என்னது இன்னைக்கு எது பெரிய பாட சைத்தான் எது செல்லுதான். இதுல தாய் தந்தையும் மாட்டிடுறாங்க, மகன்களும் மாட்டிடுறாங்க, பிள்ளைகளும் மாட்டிடுறாங்க. கிராண்ட்மா சொல்ற பாட்டி வயசான பாட்டி மாடுது, கிணறு மாட்டுறது சரிங்களா, பேரன் மாட்டுறான், பேத்தி மாட்டுறாங்க, குழந்தைகள் மாட்டுது, எல்லாமே இதுல ஆக்கிறாங்க. பெரிய பெரிய ஆவிகள் தாய்கள் பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு சைத்தான் செய்யலாம். இதுல கவராக்கலாம் ஃபுட்பால் சொல்லுங்களா தாய் பத்தி பேசும்போது நான் சொல்லுவேன் ஒரு ஃபுட்பால் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க எல்லாத்தையும் எடுத்தா நம்மளே இடத்துல ஏதாவது பார்க்கணுங்களா டக்கு சைத்தான் வரும் கொஞ்சம் சுத்தாரி வச்சுங்கன்னா செக்கில் இதுக்காக பண்ணுவான் என்ன பண்ணுவான் கெடுத்து அது நான் உணவு சமையல் பார்க்க போறது ஒன்று தலை வரிசையா லைன் பண்ணி என்ன செய்வான் சைத்தான் லைன் பண்ணி நின்று நம்ம அப்படியே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன செய்யலாம் நம்ம டைத்தை சாப்பிடுமா சைத்தான். அல்லாஹ் நமக்கு வழங்கிய நேரம் இருக்கு, அல்லாஹ்வுடைய செலவு செய்யாம இதுல என்ன செய்யலாம் சைத்தான் நம்முடைய டைத்தை வீணடிச்சு கேட்க ஜாலியா சந்தோஷமா இருக்கும். அதுதான் சைத்தான் உண்டாக்கிடுச்சுன்னா நம்முடைய நேரத்தை இந்த அற்பமான உலகத்துல வாழ்க்கை வாழ்க்கையை உடலாம என்ன செய்யலாம் ஆக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இந்த நெட்டு போக்குவரத்து என்ன செஞ்சாரா பிள்ளைங்க கொடுத்துறாங்க, வயசு பிள்ளைகள் கொடுத்துறாங்க, பசங்க கொடுத்துறாங்க, எல்லாம் என்ன செய்வாங்க எல்லாம் வேற மாதிரி என்ன செய்வோம் பாவமான காரியங்களை ஈடுபடுவாங்க. கவனமாக இருந்துச்சுன்னா இந்த அற்பமான உலகத்துல நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காக ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆரம்பத்து சொல்ல
24 மணி நேரம் ஒரு ஆண்டு உழைச்சு காசு சேர்த்து ஒண்ணுமே இல்லை. எதை சேர்க்கணும்? நன்மை சேர்க்கணும், அல்லாஹ்வுக்கு முன்னாடி கட்டுப்பட்டு வாழணும். கட்டுப்பட்டு வாழ்ந்த என்ன செய்ய? சொந்தத்துக்கான பணிகள் நன்மையை தீவி தருது. தாவா களத்தில் என்ன செய்யணும்? யோசிச்சு செயல்பட்டு அல்லாஹ்வுடைய பயிலுங்க. கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாவம் என்ன செய்வான்? இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். அப்படி மன்னிக்கக்கூடியவனாக இருக்கலாம், கருணையாளனாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு முன்னாடி கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த அற்பமான இந்த வாழ்க்கை இருக்கிற ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு உழைக்காம மறுமைக்கு உழைக்கக்கூடிய மக்களாக, நல்ல செய்யக்கூடிய மக்களாக, சொத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.